பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசப்பாவுடைய பெரிதான கிருபையினால டுடே ஸ்ட்ரென்தனிங் வேர்ட் 1000 எபிசோட்ஸ் எடுக்க ஏசப்பா உதவி செஞ்சிருக்கிறாங்க. 1000 நாட்கள் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தையின் மூலமாக ஏசப்பா அநேகருடைய வாழ்க்கையில பேசியிருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. இன்றைக்கும் ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம். லூக் சாப்டர் 2 verse 11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Today in the city of David a savior was born for you, who is the Messiah, the Lord. Hallelujah. இந்த நாளில் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா இந்த உலகத்திற்கு வந்தார், நமக்காக வந்திருக்கிறார், இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏசப்பா இந்த உலகத்துல வந்து அநேக காரியங்கள்ல நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்மளோட கூட இருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாவத்தினாலும் சாபத்தினாலும் நீங்க கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களா? இல்ல ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக, ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக இன்னைக்கு நீங்க கஷ்டத்தோட வேதனையோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்துல இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு இந்த நாள்ல ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். நீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுவதற்காக இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறப்போகுது. சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்பட போகுது. ஏன் தெரியுமா? ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களோட கூட இருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த நாள்ல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா நீங்க பிள்ளைங்களை தேடி வந்திருக்கிறீங்க, பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க. இந்த நாலு ஆண்டவரே ஏசப்பா என்னென்ன காரியங்கள்லாம் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனே பிள்ளைங்களுக்கு பதில் கொடுங்க, உதவி செய்யுங்க, விடுதலை கொடுங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க. ஏசப்பாவை விசுவாசிங்க. நிச்சயம் ஏசப்பா இந்த நாள்ல ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். எல்லா பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். சந்தோஷமாக இருங்க. இந்த நாள்ல கிறிஸ்துமஸ் நாள்ல அநேகருக்கு நீங்க உதவி செய்யுங்க. அநேகருக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல மட்டும் இல்ல, எல்லா நாளும் நீங்க இல்லாத மக்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். விஷ் யூ ஆல் a happy Christmas. கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a joyful day.